வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மதுரை ஏர்போர்ட்டில் மொத்தம் எத்தனை ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, எத்தனை டொமஸ்டிக் ஃப்ளைட், எத்தனை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டோட டைமிங், அதாவது எத்தனை மணிக்கு கிளம்பும், எத்தனை மணிக்கு போய் சேரும், இது போல் மதுரை ஏர்போர்ட் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஏர்லைன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ, ரெண்டாவது ஸ்பைஸ்ஜெட், மூணாவது ஏர் இண்டியா, நாலாவது வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், அஞ்சாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். இந்த 5 ஏர்லைன்ஸில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அதர் நேஷனல் கேரியர். மீதி ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்டு கம்பெனி. இப்போ ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் தனித்தனியாக டெய்லி வந்து எத்தனை ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மதுரையிலேருந்து மொத்தம் 5 டெஸ்டினேஷன் டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை, ரெண்டாவது பெங்களூர், மூணாவது ஹைதராபாத், நாலாவது டெல்லி, அஞ்சாவது வந்து பாம்பே. சென்னை ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:45க்கு ஒரு ஃப்ளைட்டு, அடுத்தது 8:35, 11:55, 4 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு, 6:40க்கு ஒரு ஃப்ளைட்டு, அடுத்தது நைட்டு 8:45க்கு கடைசி ஃப்ளைட்டு மதுரை டு சென்னை. இண்டிகோ ஏர்லைன்ஸ் மட்டும் சென்னைக்கு வந்து ஒரு நாளுக்கு 6 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது பெங்களூர் பார்ப்போம். மதுரையிலேருந்து பெங்களூருக்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு 5 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:55, ரெண்டாவது ஃப்ளைட் வந்து 11:40, மூணாவது ஃப்ளைட் வந்து மதியம் 3:20, நாலாவது ஃப்ளைட் வந்து நைட்டு 7 மணி, அடுத்தது வந்து 8:55க்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது மும்பைக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 3:55க்கு வந்து டிபார்ச்சர், அதே போல் 6:25க்கு வந்து மும்பை போய் சேருது. அடுத்தது மதுரை டு ஹைதராபாத் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:55 டிபார்ச்சர், அதே போல் ஈவினிங் 6:30 வந்து உங்களுக்கு ஹைதராபாத் வந்து ரீச் ஆகுது. அடுத்தது டெல்லிக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:55க்கு வந்து டிபார்ச்சர், மதியம் 12:15க்கு வந்து டெல்லி போய் சேரும். இப்போ நான் சொன்ன ஃப்ளைட் எல்லாமே மதுரையிலேருந்து டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது டேரெக்ட் ஃப்ளைட்டு. இது இல்லாமல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட் கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்லையும் கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லையும் கொடுக்குறாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கோவா, பூனே, கோயம்புத்தூர் இது போல் இருக்கிற டெஸ்டினேஷனுக்கும் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து துபாய், சிங்கப்பூர், கொழும்பு, மாலே, அபுதாபி, ஷார்ஜா, மஸ்கட், தோஹா, குவைத் இது போல் இருக்க டெஸ்டினேஷனுக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் சர்வீஸ் இல்லாதனால ஃபஸ்ட்டு செக்டர் வந்து டொமஸ்டிக் செக்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு செகண்ட் செக்டர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணமாக நீங்கள் மதுரையிலேருந்து துபாய்க்கு இண்டிகோ ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மதுரை டு பெங்களூர் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது பெங்களூர்லேருந்து நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து துபாய்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. இதான் கனெக்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பைஸ்ஜெட் வந்து 2 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டொமஸ்டிக், ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக் ஃப்ளைட் எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா மதுரையிலேருந்து ஹைதராபாத் வந்து டேரெக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12:45க்கு வந்து மதுரையிலேருந்து டிபார்ச்சர், 2:30க்கு வந்து ஹைதராபாத் போய் சேர்ந்துடும். அடுத்தது ஸ்பைஸ்ஜெட் வந்து துபாய்க்கு வந்து மதுரையிலேருந்து டேரெக்டாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு, துபாய்க்கு வந்து 2:45க்கு வந்து போய் சேரும். உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாமே மதுரையிலே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து சிங்கப்பூருக்கு டேரெக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:50க்கு வந்து டிபார்ச்சர், நைட்டு 8:50க்கு வந்து சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிடும். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து மேற்கொண்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் ஆப்ரேட் பண்ண போகிறோன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து வேறு ஏதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேறு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனல்லே வந்து அதை அப்டேட் பண்ணுவோம். அடுத்தது ஏர் இண்டியா வந்து மதுரையிலேருந்து பாம்பேக்கு வந்து ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஃப்ளைட்டு. டிரான்சிட் பாயிண்ட் வந்து சென்னை. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஃப்ளைட் வந்து சென்னைக்கு போகும். சென்னையில் இருந்து இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் சென்னையிலேருந்து பாம்பே போகும். ஒரே ஃப்ளைட்டு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறவங்க இந்த ஃப்ளைட்லேருந்து டிக்கெட் புக் பண்ணலாம். அதே போல் மதுரையிலேருந்து பாம்பே போகிறவங்களும் இதே ஃப்ளைட்லேருந்து புக் பண்ணலாம். ஃப்ளைட் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு வந்து மதுரையிலேருந்து கிளம்புது, 2:45க்கு சென்னைக்கு போயிடும். மறுபடியும் அங்கேருந்து ஃப்ளைட் கிளம்பிட்டு ஈவினிங் 5:30க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து பாம்பேயில் வந்து ரீச் ஆகும். அடுத்தது ஒரே ஒரு அதர் நேஷனல் கேரியர் வந்து ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து மதுரையிலேருந்து எங்கெங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மதுரை டு கொழும்பு, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு டேரெக்ட் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கனெக்டிங் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. எந்தெந்த ஊருக்கு வந்து மதுரையிலேருந்து நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா போக முடியும்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே போகலாம். உதாரணமாக அபுதாபி, துபாய், தோஹா, தம்மாம், ரியாத், ஜெத்தா, குவைத்து. அதே போல் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மெல்போர்ன், சிட்னி. யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட், பாரிஸ், லண்டன். அடுத்தது ஃபார் ஈஸ்ட்டில் வந்து
டோக்கியோ, கோலாலம்பூர், சிங்கப்பூர், பேங்காக், ஜகர்த்தா, ஷங்காய், பீஜிங் நான் சொன்ன நாட்டுக்கு எல்லாமே நீங்கள் மதுரையிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலம் போகலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து வேறு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் கூட டைப் இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மீதி நாட்டுக்கும் வந்து கனெக்டிங் வந்து கொடுக்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து கத்தார் ஏர்வேஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஜப்பான் ஏர்வேஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஃபின்ஏர், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், லட்டம், கேத்தர் பசிபிக், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இது போல் கம்பெனிக்கிட்ட வந்து டைப் இருக்குது. அதனால் உலகத்தில் இருக்கிற முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட் எல்லாமே இந்த ஏர்லைன்ஸும் கனெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலிமா மதுரையிலேருந்து நீங்கள் உலகத்தில் எந்த பார்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். உங்களுக்கு இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மதுரையிலே முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து டிரான்சிட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் மதுரை டு கொழும்பு, கொழும்பு டு துபாய் போனீங்கன்னா மதுரையிலே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். நீங்கள் கொழும்பு போயிட்டு டிரான்சிகேட் மூலிமா ஃப்ளைட் மட்டும் தான் நீங்கள் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து எந்தெந்த நாளில் வந்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 5 ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் தவிர மீதி இருக்கிற நாட்கள் எல்லாமே ஃப்ளைட் ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது மீதி இருக்கிற நாள் எல்லாமே ஒரு டிபார்ச்சர் இருக்குது. ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை மதியம் 3:30க்கு வந்து டிபார்ச்சர், வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 10:15க்கு வந்து டிபார்ச்சர், புதன்கிழமை ஈவினிங் 4:15க்கு வந்து டிபார்ச்சர். அடுத்தது மதுரைக்கு வந்து எந்தெந்த ஊர்லேருந்து அரைவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து எங்கெங்கெல்லாம் டிபார்ச்சர் ஆச்சோ அங்கேருந்து மதுரைக்கு வந்து அரைவல் வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மதுரையிலேருந்து கொழும்பு ஆப்ரேட் பண்ண மாதிரி கொழும்புலேருந்து மதுரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதே போல் தான் டொமஸ்டிக் ஃப்ளைட் எல்லாமே. உங்களுக்கு ஃப்ளைட் அரைவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் பற்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.